ஐபிஎல் 2026 சீசனில் ஒவ்வொரு அணியும் தலா 4 போட்டிகளை விளையாடி முடித்துள்ள நிலையில் தற்போதைய நிலவரப்படி தொடரின் போக்கு எப்படி இருக்கிறது என்பது குறித்த ஆரம்பகட்ட சித்திரம் வெளிவரத் தொடங்கியுள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆகிய அணிகள் அதிரடியான பேட்டிங் மற்றும் நேர்த்தியான பந்து வீச்சை வெளிப்படுத்தி வலுவான தொடக்கத்தை பெற்றுள்ளன. அதே நேரத்தில் பலமுறை சாம்பியன் பட்டம் வென்ற மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் இன்னும் தங்களது பழைய ஃபார்முக்கு திரும்ப போராடி வருகின்றன. அணிகளின் தற்போதைய நிலை: ராஜஸ்தான் ராயல்ஸ் தொடக்க ஆட்டக்காரர்களான வைபவ் சூரியவம்ஷி மற்றும் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஜோடி அதிரடியாக விளையாடி வருகிறது. குறிப்பாக இளம் வீரர் வைபவ் சூரியவம்ஷியின் சிக்சர்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ரியான் பராக் தலைமையில் பேட்டிங், பந்துவீச்சு என இரண்டிலும் ராஜஸ்தான் சமபலத்துடன் விளங்குகிறது. பஞ்சாப் கிங்ஸ் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் கடந்த சீசனின் வேகத்தை இந்த ஆண்டும் பஞ்சாப் அணி தொடர்ந்துள்ளது. கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டி மழையினால் கைவிடப்பட்டதால் தங்களது 4வது தொடர் வெற்றியை பதிவு செய்யும் வாய்ப்பை அவர்கள் இழந்தனர். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு நடப்பு சாம்பியனான ஆர்சிபி அதிரடியாக தொடரை தொடங்கியுள்ளது. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான சிறு பின்னடைவை தவிர்த்து சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகளை தனது பேட்டிங் வலிமையால் வீழ்த்தி ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் மற்றும் டெல்லி அணிகள் சீரான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றன. இந்த இரு அணிகளும் முதல் 4 இடங்களுக்குள் நுழைய பலத்த போட்டியை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் ரிஷப் பண்ட் தலைமையிலான லக்னோ அணி ஆரம்பத்தில் சற்று தடுமாறினாலும் அடுத்தடுத்து பெற்ற வெற்றிகளால் மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளது. தடுமாறும் ஜாம்பவான்கள் சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் தலா 5 முறை கோப்பை வென்ற இந்த இரு அணிகளும் 4 போட்டிகளில் தலா ஒரு வெற்றியை மட்டுமே பெற்று திணறி வருகின்றன. எம்எஸ் தோனி இல்லாத நிலையில் சிஎஸ்கே அணி ஒரு சரியான வழிகாட்டுதலின்றி தவிப்பதாகவும் மும்பை அணியின் பந்துவீச்சில் நிலைத்தன்மை இல்லை என்பதும் ரசிகர்களின் கவலையாக உள்ளது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட்டிங்கில் மிரட்டினாலும் பந்துவீச்சில் சுதப்பி வருகின்றனர். பேட் கமின்ஸ் இல்லாதது அந்த அணியின் பந்துவீச்சு வீரியத்தை குறைத்துள்ளது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 3 முறை சாம்பியனான கேகேஆர் அணி 4 போட்டிகளில் ஒரே ஒரு புள்ளியுடன் மிகவும் பின்தங்கியுள்ளது. அஜிங்கியா ரஹானே மற்றும் பயிற்சியாளர் அபிஷேக் நாயர் ஆகியோர் அணியின் பந்துவீச்சு பிரச்சினைகளை சரிசெய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர்.